சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செம்மஞ்சேரி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரவிந்த் ரமேஷ் மக்களுடன் 24 மணி நேரமும் இணைந்து பணியாற்றும் தலைவர் என்று பாராட்டினார். கடந்த தேர்தலில் 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை குறிப்பிட்டு இந்த முறை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வளர்ச்சிப் பணிகள் தொடர அரவிந்த் ரமேஷுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கத்தில் சப் அர்பன் ஹாஸ்பிட்டல் அரசு புறநகர் மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனா அது யாருடைய முயற்சி? அண்ணன் அரவிந்த் ரமேஷுடைய முயற்சி. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரை அணை ஏரி பகுதியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு இன்னைக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.